கடகராசி கற்பனை சக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க. எல்லாரையுமே அரவணைத்து பார்க்கறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. நினச்சதை அடையக்கூடிய அளவுக்கு விடாமுயற்சி கொண்டவங்க. நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் கடின உழைப்பால் உயர்வை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே தவிர்த்து சோர்ந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி குதித்து வெற்றி இலக்கை அடையக்கூடியவங்க. இந்த கடகராசி நினச்சது அப்படின்னாக்க அது நடக்கணும். அதாவது குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கடகராசிக்கு மட்டும்தான் இருக்கும். யாக உள்ளம் தாயுள்ளம் எல்லாமே இருந்தாலும் தான் பிடிச்ச பொடியை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. அதாவது இந்த தொடமாட்டாங்க, பட் ஆனால் தொட்டால் விடமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது கடகத்துக்கு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க போலவே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அது உண்மைதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். காசு பணம் இல்லாட்டியும் இவங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒருத்தவங்க பழகிட்டாங்க அப்படின்னாக்க அவங்கள எப்போவுமே மறக்கவும் மாட்டாங்க. சொல்லப்போனோம் அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாரும் இவங்களை சுற்றி தான் பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க இந்த கடகராசிக்காரவங்க. பொது நலமாக யோசிப்பாங்க. இவங்கெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுறது, அதாவது நீங்கள் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்வாங்க, தெய்வமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், மழை மாதிரி பெய்யணும், உலகமே செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு மொழியில் ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்தால் கூட அதுக்கு இவங்க இந்த இடத்துல வேண்டக்கூடியவங்க. இந்த ஆம்புலன்ஸு கடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கையெடுத்து கும்பிடக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாதுங்க. இந்த அளவுக்கு உயர்ந்த குணம் படைத்த இந்த கடகராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் கதவை தட்டப்போகுது. அதாவது ராஜயோகம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. மறுபிறவி அப்படிங்கிறது இருக்க போகிறீங்க. எப்பா இந்த கஷ்ட நஷ்டம் எனக்கு வேணாண்டா, என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டு திரும்பவும் பிறந்த வந்தாவது என் வாழ்க்கை மேலே கொஞ்சம் மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு பேசுவோம் இல்லைங்களா, அப்படி ஒரு மறுபிறவி தான் இந்ததொரு ராகு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. சரி, ஓகேங்க. இந்த கடகராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வீடியோவில் 2025 வருடத்திற்கான சிறப்பு ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறதுல பல ஜோதிடர்களுக்கே சரியான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கிடையாது. ராகு யார், கேது யார், இவங்க கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பல ஜோதிடர்களுக்கே தெரியறது கிடையாது. அதாவது ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், இதோட எல்லாரும் முடிச்சிடுறாங்க. கேரளாவெலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களுடைய நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிருவாங்க, ஜாதகமே பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களுடைய அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு.
கேது அப்படிங்கிற ஒரு விஷமற்ற பாம்பு. அதாவது ராகு வந்துட்டு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. நமக்கு நிறைய கர்ம வினைகள், முன்னோர்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறத கொடுப்பாரு. கேதுங்கிறவர் பற்றற்ற ஒரு தன்மையை கொடுப்பாரு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ ஞாயிறுக்கு சூரியன், திங்களுக்கு சந்திரன், செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, வெள்ளிக்கு சுக்கிரன், சனிக்கு சனின்னு. அதே மாதிரி ராகு கேதுகளுக்கு கிழமை இருக்கா ஜோசியரேன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க. ஆனால் இருக்குது. ஒவ்வொரு நாள்லையும் ராகு காலம் அப்படின்னு 1.5 மணி நேரத்தை ராகு எடுத்துப்பார். யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை கேது எடுத்துப்பார். குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை சனி பகவானோட புத்திரன் மாந்தி எடுத்துப்பார். அந்த ஒரு வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லையும் பங்கு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட ஒரு வீட்டில் இருக்கோ அதற்கு உண்டான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க. இந்த 2025 ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணித்து சிறப்பு தொகுப்பாக உங்களுக்கு தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த சர்ப்ப கிரகங்களால் உங்களுக்கு உருவாக போகுது. கடகராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025, அதாவது கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் 2025 எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு கடந்தாலுமே ராகு கேது பெயர்ச்சியை விட அவங்க முக்கியமாக பார்த்தது மார்ச் மாதம் 2025 வரப்போகிற சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிறதுல படாத பாடுபட்டாங்க. வெளியில் சொல்லவே முடியாது. கதவை சாத்திக்கிட்டு சத்தம் கேட்காமல் அழுது கொண்ட ஒரு சூழ்நிலை தான். அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறதா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதிராளிகள் வந்தால் சமாளிச்சிடலாம், எப்பேற்பட்ட ஒரு விரோதியாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் குத்துறவன் பூரா முதுகுலையே தான் குத்துறான், குத்துறவன் பூரா சொந்தக்காரனாக தான் இருக்கான், குத்துறவன் பூரா நண்பனாக தான் இருக்கான், எனக்கு எதிரியே கிடையாது, ஆனால் எல்லா இடத்துலையுமே துரோகிகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது அவங்கள பிதுக்கி எடுத்துருச்சுன்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் சட்டையை கழட்டி பார்த்தோம் அப்படின்னா முதுகு பூரா புண்ணாக இருக்கும். ஏன்னா எல்லாம் முதுகில் குத்தப்பட்ட காயங்கள் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி வந்த உடனேயே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்துடுது. மார்ச் 29 அதுக்கு நாம் சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துட்டோம். இப்போது இந்த ராகு அஷ்டமத்துக்கு வராரே ஜோசியரே, ராகு இதுவரைக்கும் 9 இருந்தார், இப்போ 8க்கு வந்துடுறாரு ஜோசியரே. அஷ்டமத்தில் போயிட்டு ராகு மாட்டிக்கிட்டாரே, இப்போ தான் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுல இருந்து விலகின, மறுபடியும் அஷ்டமத்தில் ராகுவா? கடகராசியில் பிறந்தது ஒரு பாவமாக அஷ்டமத்தில் ராகு இருந்தால் பயங்கர கஷ்டம்னு சொல்கிறாங்களே எல்லாரும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜோசியரே அப்படின்னு கேட்கலாம். அதாவது அஷ்டமத்தில் ராகு எவனுக்கு இருக்கோ அவனை தேடி தேடி வேலைக்கு வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. 8 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, 8ல் ராகு இருக்கிறவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தொகை அப்படிங்கிறது உங்களால் ஈட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா உங்களை விட உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் அது அதிகமாக பயன்படும். அப்போது இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவனுடைய இந்த வேலைக்கு வச்சுக்கிற அப்படிங்கிறது, அவங்க வேலை செஞ்சால் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவான், நம்மக்கிட்டேருந்து ஒரு 10 ரூபா வாங்கிப்பான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க. குடும்ப உறவுகள் எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க. நட்பு வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப மதிப்பாங்க. பா இவனை போயிட்டு நம்ம ஓட்டமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒருத்தவங்க கூட உங்களை திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. எங்கடா ஃபோன் அடித்தா காசு கீசு கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட எடுத்துருக்க மாட்டானோ, நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தலையாசிட்டு போயிடுவாங்க. அப்படி நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போனவங்க கூட இப்போ நம்மளை ஏண்டா பகைச்சிக்கிட்டோம், இவங்க கூட நெருக்கமாக இருந்திருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் வாழ வச்சு ஒரு கிங் மேக்கராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டமத்து ராகு. அதோட முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இது எப்படி அப்படின்னா குருட்டு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும்.
8ல் ராகு இருக்குது அப்படின்னா வாரிசு இல்லாத சொத்து கிடைக்கும். எங்கேயாவது சொந்த பந்தத்தில் ஏதாவது வாரிசு இல்லாத ஒரு சொத்துக்கள் கிடைக்கும். இதில் பணம் இங்கே கீழே கடந்து எடுக்கலாம், இல்லை ஒரு பவுன் சங்கிலி கீழே கடந்து அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உழைச்சி சம்பாதிச்சதுல இருந்து ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா உழைக்காமல் சம்பாதிச்சது ஒரு 50,000 இருக்கும். அந்த ஒரு வகையில் தான் ஒரு மறைபொருள் வருமானம் அப்படிங்கிறத ராகு கொடுப்பாரு. அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிறது மரணம், இல்லை மர்மமான ஒரு விஷயங்கள், உயில், ஒருவரோட ஆயுள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ராகு வராரு அப்படிங்கும்போது மிக கடுமையான ஒரு நோய் நொடிகளில் பாதிப்பு கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா. அச்சோ இழுத்துக்கிட்டு கிடைக்கே அப்படிங்கிறது அது எல்லாம் போயே சேராது. இந்த ராகு அங்கே உட்காந்துருக்காரு. படுத்த படுக்கையாகவே இன்னமும் ஒரு 1.5 வருஷம் வச்சுருந்தாலும் வச்சுருப்பான ஒழிய தூக்கிலாம் விட மாட்டார். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆயுள் கெட்டி. அதோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரூபத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது. ஒரு சோத்துக்கே கஷ்டம். 10 காசு கூட பையில் இல்லை. சில பேர் சொல்லுவாங்கள்ல, ஒரு பீடிக்கு கூட வக்கத்து போயிருக்கேன், என்னை போயிட்டு மாடி கட்டுவேன்னு சொல்கிறியே அந்த மாதிரி. ஆனால் ஒரு பீடிக்கு வக்கத்தவங்க கூட மாடி வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் அஷ்டமத்து ராகுவால் கிடைக்கக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ராஜயோகம் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது. ஆமாம், இவர் யோசியம் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏன்பா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அன்றாட சொத்துக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எங்கேயா போயிட்டு வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, கார் வாங்குறது, பங்களா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் அதற்கு அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி 8ல் ராகுவால் என்னது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மனசு வந்துட்டு ஒரு நிலையில் இருக்காது. அப்படியே அலை பாயும் பயங்கரமாக. ஒரு வேலைக்கு போனால் இந்த வேலையை விட்டுட்டு இதை விட ஒரு நல்லது வேலையாக போகணுண்டா அப்படிங்கிற மாதிரி, வேலையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி இருப்போம். ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னா நம்மளை விட ஒரு திறமை இல்லாதவளாம் நமக்கு மேலே உட்காந்துருக்கான், இவங்கிட்டயா போயிட்டு நம்ம வேலை செய்யணும், வேறு வேலை பார்ப்போம். இப்படியே குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்க சொல்லும் மனசு. அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சி கட்டிங்க உங்கள் மனசை. ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு இப்போ தான் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு அதை வச்சு ஓட்டுவோம், பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒருநிலைப்படுத்துங்க. சில பேருக்கு வயிற்று வலி, வயிறு தொடர்பான உபாதைகள், உணவு ஒவ்வாமை, இதையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உணவு முறை பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். தண்ணி வாங்கி குடிக்கிறவங்களா கொஞ்சம், இல்லை சாராயம் அந்த மாமிசம் சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாத்வீக உணவு முறைக்கு மாறிக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம் செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம், இழுத்துக்கிட்டு கிடக்கும். ஸோ ஒரு வருஷம் இல்லை ஒரு கல்யாணம் ஆகிடுச்சிங்களா, சொந்த பந்தத்தில் கேள்வி கேட்பாங்க. எங்கேயாவது போனால், என்னப்பா 2 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஒன்றும் இல்லையாம்பாங்க. எப்பா டே விடுங்கடா டே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு குழந்தை உண்டாகிறதுல சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு அபாஷன் ஆனாலும் ஆகலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ராகு கேது பெயர்ந்த பிறகு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி கேது ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். கேது அப்படிங்கிறவர் ஒரு துறவி. எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நிர்வாண சாமியார் மாதிரி கேது. அது அவர் அப்படி வச்சுக்கலாம். எது மேலேயுமே அவருக்கு ஒரு பற்று அப்படிங்கிறது இருக்காது. பணம் அப்படின்னா அந்த பணத்தை முதல்ல மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காருங்கள்ல. காசு பணம் இல்லாமல் பிச்சை எடுக்காத குறையால் நம்ம இருந்திருப்போம். இப்போ பணத்தை வந்துட்டு மதிக்கவே மாட்டோம். ஏன்னா 8ல் ராகு உட்காந்துட்டு பணத்தை வந்துட்டு கொட்டுறாரு இல்லைங்களா. 2ல் தன வீட்டில் கேது இருந்துக்கிட்டு, ஆமாம் பெரிய காசு அதெல்லாம் சம்பாரிச்சாச்சே, தூக்கி ஓரமாக போடு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது இருக்கும். காசு தான் சம்பாரித்து கொடுத்துருக்கோம், சும்மா எதுக்கு நோயின்னு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் வேண்டியதை கொடுத்துட்டேன்ல, பேசாமல் உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயோ மனம் போன போக்கில் சுத்த தோணும். அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அந்த யோகா தியானம் செய்து ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத பெறணும். அதே மாதிரி வார்த்தை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பெரியதொரு எல்லாத்தையும் கடந்த ஒரு முனிவர் மாதிரியே செயல்படுவீங்க. எதை சொன்னாலும் சரி அவ்வளவுதானே, சரி போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்கும். அதான் சொல்கிறேங்கல்ல,
ஒரு முனிவன் மாதிரி பேசுவீங்க, ஞானி மாதிரி பேசுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் உங்ககிட்டேருந்து வெளிப்படும். யாராவது வந்துட்டு ஒரு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறது. அச்சச்சோ இவன்ட்ட மாட்டினோம் அப்படின்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசவே பயந்துட்டு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறவங்க எல்லாமே போட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறது, 3/4 மணி நேரம் பேசுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லணும். இப்போ தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இது அப்படி தான் ஆரம்பிப்பீங்க. எப்பா டேய் ஆளை விட்டுறா டேய் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஓரளவுக்கு பேசுவீங்க. அதனால் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு விரைய வீட்டில் குரு வருவார், சொந்த வீடு கட்ட வைப்பார், சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. காசு பணம் பொழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி. சனியும் அற்புதமான ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு. மிக அற்புதமான ஒரு பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய உன்னதமான ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தைரியமாக செயல்படுங்க, நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.